அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 18 பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதத்தோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது. இந்த அமாவாசையில் நாம் என்ன விஷயங்களை செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்தும் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்கின்றது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை மாதம் மாதம் வந்தாலும் நாம் வழிபாட்டை மேற்கொண்டுதான் இருக்கும். ஒரு சிலர் நினைப்பாங்க, நம்ம என்னதான் வழிபாடுகளை, இறை வழிபாடோ அமாவாசை வழிபாடோ பௌர்ணமி வழிபாடோ நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கின்றது, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதே கிடையாது அப்படின்னு பலரும் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளில் ஒரு கடுகளவு நாம் தவறுகள் செய்தாலும் கூட நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு பலன் இல்லாமல் போயிடுங்க. அதனால நாம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத விட நாம் எந்த விஷயங்களை அதை கவனத்தை செலுத்தணும், என்ன மாதிரியான விஷயத்தை நாம் அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை நாளன்று நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தவறுகள் அப்படின்னு இருக்கிறது. அப்படி நாம என்ன மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம தலைக்கு குளித்து விட்டு நம்ம முன்னோர்களுக்கான வழிபாட்டை மேற்கொள்ளுவோம். ஆனால் பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது. அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள். அதிலும் சிறப்பான பங்குனி அமாவாசை நாளில் நாம் முன்னோர்கள் வழிபாட்டை விரதம் இருந்து தவறாமல் மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பமும் தலைமுறையும் தலைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நாம் அமாவாசை தினத்தன்று பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமாவாசை தினத்தன்று நாம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா பெண்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு சமைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க பார்த்திங்கன்னா பட்டினியோடு பசியோடு பட்டினியோடு உணவுகளை எக்காரணத்தை கொண்டும் சமைக்கக்கூடாதுங்க. படையல் இடுறவங்க பார்த்திங்கன்னா பெண்கள் கட்டாயம் பார்க்கும் பொழுது காலையில் சிற்றுண்டி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது காலம் காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் பட்டினியோடு பசியோடு சமைத்து படையல் போடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு ஏர்வாகாது, அதற்குரிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அமாவாசை தினத்தன்று பெண்கள் தலைக்கு குளித்து விட்டு பட்டினியோடு உணவுகளை சமைப்பது படையல் இடுவது அப்படிங்கிறத அறவே தவிர்த்து கொள்ளுங்க. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வாசல்ல கோலமிடுவது. பெரும்பாலும் யாரும் வாசல்ல கோலமிட மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை வழிபாடு தான் முடிஞ்சிருச்சே அதனால நம்ம கோலமிடலாம், இல்லை மதியத்திற்கு மேலே தான் அமாவாசை பிறக்கிறது, அப்போ நாம் அந்த விஷயத்தை காலையிலேருந்து போட்டுக்கலாம், மதியத்துக்கு மேலே நம்ம அதை அழைச்சிக்கலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. அந்த தவிர எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதே மாதிரி புனிதமாக கருதப்படக்கூடிய துளசி இலைகளையும் மற்ற பூச்செடிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா கிள்றது, அந்த மலர்களை உதிர்க்கிறது, அந்த செடிகளை அகற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. அமாவாசைனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செடிகளை மாற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறவே செய்யக்கூடாது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அமாவாசை தினத்தன்று நீங்கள் செடிகள் மீது, அதிலும் புனிதமாக கருதப்படக்கூடிய மருதாணி, துளசி, இது போன்ற மலர்கள், இந்த போன்ற செடிகளை நீங்கள் தொடுறதையோ இல்லை அது வேறு இடத்திற்கு மாற்றுவதையோ நீங்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு அப்படின்னு பலரும் இந்த அமாவாசை தினத்தில் மேற்கொள்வீங்க. ஆனால்
எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்மளுடைய முன்னோர்களுக்காக கருதப்படக்கூடிய இந்த நாள் முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு பிறகே நீங்கள் மற்ற வழிபாடுகளை மேற்கொள்ளணும். அதற்கு பிறகு தான் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு தான் நீங்கள் முதன்மையான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டுமே தவிர்த்து இறை வழிபாட்டிற்கான முக்கியத்துவம் இன்றைய நாளில் அளிக்கப்படக்கூடாது. அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் முதல்ல ஆரத்தி காண்பித்து விட்டு அதுக்கப்புறம் தான் முன்னோர்களுக்கான ஆரத்தியை காண்பிப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறதுனால முன்னோர்களுக்கு தான் முதல்ல நாம் ஆரத்தி காட்டணுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் விரதமிருந்து வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தானம் வழங்க வேண்டியது அவசியம். இன்றைய நாளில் ஒரு காகத்திற்கு நம்ம எப்பவுமே வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வீட்டு விலங்குகள், அதாவது வந்து ஆடு மாடு நாய்கள் பூனைகள் இப்படி விலங்கினங்களுக்கு உணவளிக்கிறது, பறவைகளுக்கு உணவளிக்கிறது, இல்லை வேறு ஏதேனும் மனிதர்களுக்கு நம்மளால ஏழை மக்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு நபருக்காவது வந்து உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னதான் விரத வழிபாடுகளை நீங்கள் எவ்வித தவறும் செய்யாமல் செய்திருந்தாலும் கூட தானம் தர்மத்தை கண்டிப்பாக நிகழ்த்த வேண்டும். அதில் மட்டும்தான் உங்களுக்கான அந்த விரத வழிபாடு முழுமையாக பூர்த்தி அடையும். அதனால் கண்டிப்பாக தான தர்மங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. அதே நேரம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்று காக்கைக்கு உணவிடுவது முன்னோர்களுக்கு உணவிடுவதாக கருதப்படுகிறது. அதனால காக்கைக்கு உணவிடுறதை எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து அமாவாசை அப்படின்னு வரும் பொழுது இதெல்லாம் நாம் செய்யக்கூடாத பட்சத்தில் ஏதேனும் ஒரு தவறு நடக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு பித்ரு தோஷம், குலதெய்வ சாபம், சுபகாரிய தடைகள் இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு அளவு கடுகளவு தவறாயினும் அது தவறு தான். அதுக்கான பலன்களை நாம் நிச்சயம் அனுபவித்து தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு தடைகளையும், அதாவது எந்த ஒரு குற்றத்தையும் தவறுகளையும் மறந்தும் கூட செய்யாத வண்ணம் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது சால சிறந்தது. வழிபாடுகளையும் மேற்கொள்ளலை அப்படின்னாலும் ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது அதில் எந்தவித தவறும் செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மற்ற விரதங்கள் கூட பரவாயில்லைங்க, ஆனால் அமாவாசை விரதம் அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்தது. இந்த நாளில் நாம் செய்யவே கூடாத தவறுகள் வந்து நிறைய இருக்கிறது. அதில் நம்ம முக்கியமான தவறுகள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கான சாபம் பித்ரு தோஷம் நீங்க இந்த பங்குனி அமாவாசை நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும். தவறாமல் வழிபடுங்க. எவ்வித தவறும் இன்றி வழிபடக்கூடிய பட்சத்தில் அனைத்து வளங்களும் நலன்களும் பெறுவீங்க.